புரட்சி தலைவருடைய அன்பும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய வீரமும் ஒன்று சேர்ந்த தலைவராக தமிழக முதலமைச்சர் அவர்களை இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லிருப்பாங்க. எனக்கு இதை விட விஜயை விட இன்னும் அழகா தமிழ்ல பதில் சொல்ல தெரியும். திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, களவாணின்னு பேசுறாரு. இதே அந்த திரு விஜயை பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவர் தான் களவாணி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஆடு திருட மாடு திருட. எங்க ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க சார், ஊர்ல அவன் ஒன்லி மாடை தான் திருடுவான், இன்னும் சில பேர்ல ஆடை தான் திருடுவான். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சில பேர் கட்டக்கோல் வைப்பான். அதே மாதிரி நீங்க எம்எல்ஏ திருடர்கள், நீங்க எம்எல்ஏ களவாணிகள். நீங்க முதல்ல அமமுக எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னு அவரை ஆசை வார்த்தை கேட்டு உண்மையிலே திரும்ப சொல்றேன்னா, அந்த லெட்டர் போர்ஜரியா போய் கொடுத்தாரு. அது ஒரு 420 வேலை. அது ஒரு முதலமைச்சர் ஆவறதுக்காக செஞ்ச வேலை. இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கே அவ்வளவு தகுதி திருப்பங்கள் செய்தவர்கள். உண்மையா இல்லையா? எங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவாக என்னோட கையெழுத்து போட்டு 5 மணிக்கு கொடுக்கிறார். 7:30 மணிக்கு திரு விஜய் அவர்கள் கவர்னரை சந்தித்து கொடுக்கிற லெட்டர்ல அமமுக எம்எல்ஏ கையெழுத்தும் ஐயுஎம்எல் கையெழுத்துமே இருந்துச்சு. அதுல அது ஐயுஎம்எல் மறுத்தாங்க. அதை பார்த்து தான் நான் கவர்னர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்த்து, எங்க எம்எல்ஏ எனக்கு தான் லெட்டர் கொடுத்திருக்காரு, நான் அவரை தொடர்பு கொண்டா எனக்கு கிடைக்கல. ஒன்னு அவரை என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஒன்னு இந்த லெட்டர் போர்ஜரியா இருக்கும், இல்ல குதிரை பேரமா இருக்குன்னு அன்னைக்கு சொன்னேன். அவங்க இல்ல போர்ஜரி இல்ல, ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க. அது போர்ஜரி லெட்டர் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு அந்த எங்க அப்பா குதிரைக்குள்ளார இல்லைன்னு அந்த திருட்டு வீடியோவை விட்டாங்க. சோ அப்ப என்ன குதிரை பேரம் தான். ஒருத்தர் நீங்க விருப்பப்பட்டு ஆதரவு கொடுத்திருந்தா அவரை சட்டமன்ற உறுப்பினரை கவர்னர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கணும், இல்ல அவருடைய ஒரிஜினல் கடிதத்தினாலும் கொண்டு போயிருக்கணும், இல்ல அவரை உங்க அலுவலகத்தில் அழைத்து உங்களுக்கு ஆதரவா கடிதம் வாங்கி போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கணும். எதுவும் இல்லாம நீங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு செராஸ் காப்பியை கொடுத்துட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரை அவரே கவர்னர்கிட்ட மறுத்து நான் கொடுத்த லெட்டர் இல்லைன்னு கொடுத்த கவர்னரிடம் கொடுத்த கடிதம் காப்பி இருக்கு, நான் காமிச்சேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுல யாரு களவாணி? எம்எல்ஏ களவாணி யாரு? அது மாதிரி மற்ற கட்சிகளை இப்படி ஏதோ வெற்றி பெற்று விட்டோங்கிற அகம்பாவத்தில் இவர் பேசுவது வன்மையாக கண்டிக்கிறது. எம்ஜிஆருடைய அன்பையும் ஜெயலலிதாவுடைய வீரத்தையும் அவருடைய தலைவராக பார்க்கிறது விஜயபாஸ்கர் சொல்லிருப்பாங்க. அவருக்கு என்ன கன்சிடரேஷன்ல எதுக்காக அவர் திரு ஏபிஎஸ் மேல கோவம் வருது, அதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காலி பண்ணிட்டு அதை ராஜினாமா செய்துட்டு ஒரு கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கா? எனக்கு இதை விட விஜயை விட இன்னும் அழகா தமிழ்ல பதில் சொல்ல தெரியும். எங்கேயோ கோச்சிக்கிட்டு எதுக்கோ போனாங்க மாதிரி இவர்களெல்லாம் வர வைக்கிறது என்னங்கிறது தெரியும். இதுல இன்னொன்னு இந்த நேரத்தில் விளக்கம் கொடுக்கணும். திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க இருந்தார்கள், 2 பேரும் கூட்டு களவாணிகள் சொல்றாரு. நீங்க பண்ணிருக்கிறதே களவாணி வேலை தானே. திமுக கூட்டணியில இருந்த கட்சிகளை நீங்க களவாணி, அவங்களோட ஆதரவோட அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அமமுக எம்எல்ஏவை களவாண்டுதான் நீங்க லெட்டர் வாங்கி கொண்டு கொடுத்தீங்க. இன்றைக்கு 6 பேரை ரிசைன் பண்ண வச்சதே ஒரு களவாணித்தனம் தானே. அதனால உண்மையான ஒரிஜினல் களவாணி திரு விஜய் அவர்கள் தான். முன்னாடி உள்ள முதலமைச்சர் எல்லாம் அதிகமா பேசினாங்க, செயல் இல்ல. இவர் செயல் அதிகமா இருக்கு, பேச்சு கம்மியா இருக்கு. அதான் அவரே சொல்றாரு, டாக் லெஸ் ஒர்க் மோர், ரீல் லெஸ் ஒர்க் மோர்னு தான் அவரை பார்த்து நம்ம சொல்லணும். லெஸ் ரீல் போடுங்க, ரீல் விடுறதை நிறுத்துங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ரீல் விட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப ரீல் விட்டு ஆட்சியை தொடரலான்னு பாக்குறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்தியதாக நீங்க சொல்கிறீர்களா? அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களை விட பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளும். உறுதியாக உங்களுக்கு தேவையான பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் மூலம் நாங்கள் தருவோம்.
இல்ல இதெல்லாம் முன்னாடியே நம்ம கணிச்சு சொல்றதுக்கு நான் ஒன்றும் மெட்டலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லயும் வல்லுநரும் கிடையாது, ஜோதிடரும் கிடையாது. சூழ்நிலைகள் முடிவு செய்யும். இப்ப யாராவது நீங்க யாரும் எத்தனையோ முறை என்ன பார்த்துருக்கீங்க, விஜய் ஆட்சிக்கு வருவாரான்னு யாரும் சொன்னீங்களா? என்ன கூட கேட்டீங்க, இவர் தான் கேட்டார், நீங்க விஜய் தலைமை ஏற்றிட்டு போவீங்களான்லாம் கேட்டார் என்கிட்ட. ஒரு கட்சி இது வந்திருக்காரு, அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, அவர் கூட கூட்டணி போனா என்ன இருக்குன்னு தான் நான் கேட்டேன். அதே நேரத்தில் சொன்ன நான் அங்க போவேங்கிற எண்ணத்தில் சொல்லல, இதே இடத்துல சொன்னேன். என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே இருந்தாலும் என்னுடைய முதல் சாய்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அன்றைக்கு சொன்னேன். அப்ப கூட நீங்க திமுகவோட போவீங்களா, விஜயோட போறீங்களா, இவர் தான் கேட்டார். நான் சொன்னேன் ஒரு யதார்த்தத்தை சொல்றது. இப்ப அவர் சொல்றல, அவர் தான் களவாணின்னு சொல்றேன்ல. ஏன்னா திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி சொல்லல, இன்னொரு கட்சியை வந்து களவாணின்னு சொன்னா அப்புறம் நீங்க செய்த களவாணித்தனத்தை நாங்க சொல்லிதானே ஆகணும். அதே போல நான் யதார்த்தத்தை தான் சொல்றேன். எனக்கு விஜயை பார்த்து போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. அவர் ஆட்சிக்கு இது எப்படியோ ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஒழுங்கா ஆட்சி நடத்துறத பார்த்துட்டு இதை மாதிரி இன்னும் ஷூட்டிங் சினிமா நடிகராகவே இருக்காதீங்க, நீங்க முதலமைச்சராக செயல்படுங்கன்னு தான் சொல்றோம்.